கரையணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் இந்த பாட்டெல்லாம் குறைச்சிடணும். இந்த ஆராதனைலாம் கொஞ்சம் என்ன செய்யணும், குறைக்கணும். இந்த ஜபமெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். வசனத்தை அதிகமாக பிரசங்கம் பண்ணணும். சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான். விதை தேவனுடைய வசனம். அப்போ வசனத்தை நிறைய பேச 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 ஜனங்கள் நிறைய பேர் வந்துடுவாங்க. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்கள் பெருகுவார்கள். ஆமாம், ஆண்டவர் 3 நாளாக பிரசங்கம் பண்ணுறாரு. ஒருத்தர் சொன்னார் 45 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க, எல்லாம் தூக்கம் வருது. அப்போ அது ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் 45 நிமிஷம் முடிச்சுக்கலாமே பிரசங்கத்தை? இல்லை, அவர் முழு நாள் பண்ணியிருக்கிறாரு. 3 நாள் விடாமல் பண்ணியிருக்கிறார் பிரசங்கம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. பார்த்தீங்களா? அப்போ பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தை பெருகும்போது மக்கள் பெருகிறாங்க. ஆமாம், மக்கள் பெருங்க. நிறைய வார்த்தையில் சொல்லணும் ஜனங்கள் மத்தியில். அப்போ சில 6:7 தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசனின் தொகை எருசலேமில் பெருகிட்டு ஆசாரியர்கள் விசுவாசத்துக்கு. சீசர்கள் எப்போ பெருகினாங்க? வசனம் விருத்தி அடைந்தது. அப்போ வசனம் நிறைய பேசணும். இந்த பாட்டெல்லாம் சுருக்கணும், இந்த ஆராதனை சுருக்கணும், இந்த ஜபமெல்லாம் சுருக்கணும். ஆமாங்க, அப்படி சுருக்கிட்டீங்கன்னாக்க பாருங்க, 14 வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன். 30 பேர் தான் வந்தாங்க என் சர்ச்சுக்கு. 14 வருஷம் ஊழியம் செஞ்சேன். 30 பேர் தான் என் சர்ச்சுக்கு வந்தாங்க. 14 வருஷத்தில் மொத்தமே 30 பேர் தான் வந்தாங்க. ஏன்னா 7 பாட்டு பாடுறது நான் சர்ச்சில். ஒரு பாட்டு 7 சரணம் இருக்கும். இன்னும் வருஷம் ஜனங்கள் பாடினே இருக்குது. முதல்ல வந்தாங்க பாருங்க, அவங்க யோசிக்கிறாங்க அடுத்த வாரம் அப்பா இத்தனை பாட்டு பாடுறாங்க, அடுத்த வாரம் கடைசி பாட்டு பாடும்போது என்ன செய்வாங்க, இப்படி நிற்கிறாங்க. ஆராதனை நிற்க வச்சு அவ்வளோ நேரம் ஆராதனை பண்ணிருப்போம் பாருங்க. பாட்டு அவ்வளோ பாட்டு, ஜபம் அவ்வளோ ஜபம். 14 வருஷம் 30 பேர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் யோசித்தேன், கொஞ்சம் மாற்றிட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு காலையில் அடித்தார், இந்த மாதிரிலாம் பண்ணாதுறாங்க. அப்புறம் அவர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு, அதை நான் செஞ்சு பாருங்க. ஒரே வருஷத்தில் 150 பேர் வந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ண, அவர் என்ன சொல்லியிருந்தா நான் செஞ்சிருந்தா அவர் ஒரே வருஷம் 150 பேர் வந்திருப்பாங்க. வர ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இடம் நிரம்பி இருக்குது, இடம் பத்தலைன்றனால பிரித்து அங்கங்கே அப்படியே விசுவாசிகளாகவே பாஸ்டர் ஆக்கிறது. வா முட்டி போடு, கொஞ்சம் ஜனம் அதிகமாக பேசினாங்கன்னா அவங்க பாஸ்டர் ஆக்கிறது. தலைமுறை கை வச்சு உன்னை ஆண்டு ஊழியத்துக்கு அழைக்கிறார் போ அப்படின்னு அனுப்பிச்சிடுறது. இந்த வர்றவங்க எல்லாம் நிறைய வராங்க, இடம் கட்டடம் பத்தலை. அப்படியே அந்தந்த பகுதியில் வரவங்கள 30-40 பேர் 30-40 அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே பிரித்து அவங்க ஒரு பாஸ்டர் போட்டாச்சு. அதில் என் 2 பையன்களும் பாஸ்டருங்க, ஏன்னா ரொம்ப பேசணும். 2 பையனும் பாஸ்டர் ஆகிட்டேன். ஸோ எனக்கு கீழே மொத்தம் 13 பிரான்ச்சஸ் இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா சபைக்கு வரணும் அப்படி நிறைஞ்சிட்டே வராங்க. இப்போ கடைசியாக ஒரு பிரான்ச் ஒதுக்கிட்டாங்க, 50 பேர் ஒதுக்கிட்டாங்க. எல்லாம் இடம்லாம் காலியாக பார்த்தாக்கா 1 வருஷத்துக்கு திரும்ப சர்ச்சு ஃபுல்லாக ஆகி போச்சு. காரணம் என்னன்னா, வசனம் விருத்தி அடைந்தது, சீசர்கள் பெறுகிறாங்க. சரி, கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சு பாருங்க. 4 வசனம் சொன்னார் அப்படி சொல்லிருக்கிறார். இப்படிதான் ஒரே வாய் ஊட்டிக்கிறோம் ஊட்டுவாங்க. கடைசியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா கடைசியில் எது தான் வரும், நியாய தீர்ப்பு தான் வரும் இல்லையா? கடைசியில் நியாய தீர்ப்பு இல்லையா? மனுஷனால் பிறக்கிறோம் ஒரே தரம் மறிப்பது, பின்பு நியாய தீர்க்கப்படுகிறது. மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே நியாய தீர்ப்பு தான் லாஸ்ட்டு. அப்போ அந்த நியாயத்தை எப்படி தீர்க்கிறார்? யோவான் 12:48 பாருங்க. யோவான் 12:48. யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நியாயம் தீர்க்கும். ஜட்ஜ்மெண்ட்டை வசனத்தை கொண்டு தான் நியாயம் தீர்க்கிறார் இல்லைங்களா? அப்போ நான் சொன்ன ஒரு சில வசனங்கள் ஞாபகப்படுத்தி முடிச்சிடுறேன். ஆதியில் வார்த்தை இருந்தது 1. 2வது அந்த வார்த்தையினாலே உலகங்களை படைத்தார். 3வது அந்த வார்த்தையினாலே உலகங்களை தாங்குறார். 4வது அந்த வார்த்தையினாலே நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். 5வது அந்த வார்த்தையினாலே நம்ம பிழைக்கிறோம். 6வது அந்த வார்த்தையினாலே நமக்கு சுகமாக்குறார். 7வது அந்த வார்த்தையினாலே பேய் பிசாசை விரட்டுகிறார். 8வது அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். 9வது அந்த வார்த்தைக்கு எல்லை இல்லாமல் வைத்திருக்கிறார். 10வது அந்த வார்த்தையில கேட்கும்போதே வரங்கள் இறங்குகிறது. 11வது அந்த வார்த்தையில கேட்கும் போதே ஜனங்கள் பெருகுகிறார்கள். 12வது அந்த வார்த்தையில கொண்டே கடவுள் நியாயம் தீர்க்கிறார்.
இதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா? இப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைகளை கொண்டு எல்லா வார்த்தைகளை கொண்டுமே சொல்லும்போது அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய வார்த்தையில கொண்டு எல்லாமே செய்யணும். நீங்க பாடுற பாட்டு, ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது எல்லாமே எதை கொண்டு தான் செய்யணும்? வார்த்தைகளை கொண்டே செய்யணும். இப்போ இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பும்போது ஏசுங்க ரத்தம் செய்யறது நெத்தியில் ஒரு சிலுவை போட்டு அனுப்பிச்சிடக்கூடாது. சில பேர் அப்படி பண்ணுறாங்க. ஜோம் மாட்டேன்னு சொல்லிட்டு தலைமையில் கட்சி சோத்திரம் ஏசு ரத்தம் செய்யப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்றாங்க. அட்ரஸ் இல்லாத லெட்டர் எப்படி போய் சேராதோ, வசனம் இல்லாத ஜெபம் கர்த்தர்கிட்ட போய் சேராது. ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சொன்ன வார்த்தையில கொண்டு என் இடத்துல வாருங்கன்றார். ஓசியா 14:2 பாருங்க. ஓசியா 14:2. பார்த்தீங்களா? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். ஆண்டவர்கிட்ட எப்படி வரணும்? வார்த்தைகளை கொண்டு தான் வரணும். அல்லேலூயா. தம்பி வரணும். ராமு கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். சாயங்காலம் வா ராமு, உங்களுக்கு 10,000 தரேன்னு சொல்றாங்க. சும்மா சொல்றேன் கேளுங்க. லாஸ்ட் 7 கிட்ட தான் இருக்கிறேன். சாயங்காலம் வா, ஒரு 6 மணிக்கு நான் உனக்கு எவ்வளோ தரேன். இப்போ என்கிட்ட அவர் வரும்போது பயந்து ஒரு வர தைரியமாக வருவார். அவரா வந்து கேட்டால் தான் பயந்து வரணும். நான் தான் சொல்லிட்டேங்க 10,000 கொடுக்குறது. அப்போ தைரியமாக வருவார். அவர் தான் உங்களுக்கு இவ்வளோ சொல்லிட்டுக்கிறாரு. அப்போ நீ தைரியமாக கேட்க வேண்டியதானே கடவுள். இவரை ராமா வந்து என்கிட்ட கேட்டார்னா தான் எப்படியாவது பாஸ்டர் ஒரு 10,000 கொடுன்னு கேட்கணும். நீங்களா கேட்டால் தான் எப்படியாச்சும் ஆண்டவரே செய்யுங்கன்னு கேட்கணும். அவர் தான் சொல்லிட்டுக்கிறாரு இதை செய்கிறேன்னு. அப்புறம் தான் எப்படியாவது கெஞ்சணும் அவர்கிட்ட போய்